செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பனி. உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் ராகு கேது பயிற்சியை பற்றி பார்ப்போம். ராகு கேது இரண்டு கிரகங்களும் பொதுவாக இதை சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் என்று கூறப்படுகிறது. இந்த நிழல் கிரகங்களுக்கு உருவம் என்பது எப்பொழுதுமே தெரியாது. இன்னொரு திடப்பொருளின் மீது இந்த கிரகத்தோட நிழல் படும்போதுதான் இந்த கிரகம் இங்கே இருக்கிறது என்று தெரியும், அதால் கண்ணால் தெரியும். ஆனால் இந்த ராகு கேது என்றால் என்னவென்றால், சந்திரன் செல்கின்ற பாதை, பூமி செல்கின்ற பாதை, இந்த இரண்டும் வெட்டுப்படுகின்ற இடம்தான் ராகு கேது என்று கூறுவார்கள். இந்த நிழல் கிரகங்கள் என்பது நாம் செய்த பாவங்கள் புண்ணியங்கள், அதை தான் நம்ம நிழல்களாக பாவிக்கிறோம். அதாவது நாம் செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன் கொடுப்பவர்கள் இந்த ராகு கேதுக்கள். ஆகவேதான் நம்முடைய பாவங்களும் நம்முடைய புண்ணியங்களும் நமக்கு நிழல்களாக வருகின்றது என்பதுதான் இந்த ராகு கேது என்பதன் அர்த்தம். ராகு என்றால் பிரம்மாண்டம் என்று பொருள், கேது என்றால் கடைசியான நிலை என்று பொருள். கேள்வி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் கேது என்றும், அதன் பிறகு நமக்கு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர் ராகு என்றும் பொருள். அதைத்தான் ராகு கேதுக்கள் என்று கூறுகிறார்கள். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களை பிறந்த கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்த ராகுபான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வருகிறார். பொதுவாக 6ஆம் இடத்தில் ராகுபான் வருவது லட்சுமிகரம், பழைய பாக்கிகள் வசூலாகும், தொழில்துறையில் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாற்றங்களின் மூலமாக நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், அதன் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் வெளியில் காட்டிக்கொள்ளக்கூடாது. உங்கள் சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் வெளியில் காட்டிக்கொண்டால் அதன் மூலமாக உங்களுக்கு திருஷ்டி ஏற்படும். திருஷ்டியின் காரணமாக தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியே காட்டிக்கொள்ளாத உங்களுடைய சந்தோஷங்கள் நிச்சயமாக நிரந்தரமாக இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். புதிய தொழில் முனைவோர்களுக்கு தொழில் முயற்சிகளை செய்யலாம். அதற்குரிய பண வருவாய் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக தொழில் விருத்தி செய்து அதன் பிறகு எதிர்காலத்திலே 1 வருடம் கழித்து நன்றாக, அதாவது இந்த ராகு பேச்சின் பின்பகுதியிலே ஒரு நல்ல வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாற்றங்கள் மூலமாக சம்பள உயர்வும் கிடைக்கும். ஆனால் இன்னொரு வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை விடக்கூடாது. இருக்கின்ற வேலையை விட்டு வேறு வேலையை தேடினால் உங்களுக்கு வேலை கிடைப்பதில் 2-3 மாதங்கள் வேலையில்லாத சூழ்நிலைகள் உருவாகிவிடும். ஆகவே இருக்கின்ற வேலையை விடாமல் வேறு வேலையை தேடுவது மிகவும் சிறப்பானது. திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அக்டோபர் 18-10-2025 முதல் 4-12-2025 வரை ஒரு 48 நாட்களுக்கு உங்களுக்கு தற்காலிகமாக குருபலம் வருகிறது. அந்த குருபலத்திலே திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அதற்கான முயற்சிகளை நீங்கள் அக்டோபர் 18ஆம் தேதி அளவிலே நீங்கள் செய்தால் போதுமானது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஐப்பசி கார்த்திகை மாதங்களே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதிதாக வீடு மனை வாங்க விரும்புபவர்களுக்கு லிட்டிகேஷன் இல்லாத இடமாக சேர்த்து வாங்க வேண்டும். ஒரு வீடு வாங்குவதற்கு முன்பாக அங்கே வாங்க போகிறேன், நீங்கள் வாங்க போகிறேன், நீங்கள் தம்மட்டம் அடித்துக் கொள்ளக்கூடாது. அவ்வாறு அடித்து கொண்டால், தம்மட்டம் அடித்துக்கொண்டால் அந்த வீடு வாங்குவதில் சிக்கல்கள் ஏற்படும். மேலும் வீட்டில் எந்த விதமான வில்லங்கம் இல்லாத இடமாக பார்த்து வீட்டை வாங்குவது மிகவும் சிறப்பானது. பழைய வாகனங்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். புதிய வாகனங்களை வாங்க வேண்டும். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பழைய வாகனங்கள் வாங்கினால் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ராகுபவன் 6ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே பழைய வாகனங்கள் விபத்துக்கு உள்ளாக நேரிடும். ஆகவே புதிய வாகனங்களை மட்டுமே வாங்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை இந்த ராகுபவன் பார்வையிடுகிறார். ஆகவே 4ஆம் இடத்தை ராகு பார்வையிடுவதன் மூலமாக தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு, அதுவும் முக்கியமாக தீபாவளிக்கு பிறகு சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே கேதுபவன் வருவதனால் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். தொழில் அலைச்சல் காரணமாக சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. 12ஆம் இடத்திலிருந்து கேதுபவன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. தேவையற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது. பொதுவாக 6-12 ராகு மறைவது நல்லது தான். இருந்தாலும் பார்வை செய்கின்ற இடம் அவ்வளவு சிறப்பானது அல்ல.
இந்த வருடம் வயதானவர்கள் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகள் செல்லும் போது அதிகமாக தண்ணீர் இருக்கின்ற இடத்திலே மழை காலத்திலே நீங்கள் யாத்திரை செய்வதை தவிர்க்கப்பட வேண்டும். குளிர்காலத்தில் நீங்கள் எவ்வளவு யாத்திரை வேண்டுமானாலும் செய்யலாம். முக்கியமாக மார்கழி மாதம் யாத்திரை உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். என்றால் மார்கழி மாதத்திலே உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சூரியன் குருவால் பார்க்கப்படுவார். அப்பொழுது மார்கழி மாதம் நீங்கள் செய்கின்ற யாத்திரைகளுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக தெய்வ அருள் கிடைத்து குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களும் நன்றாக சுகமாக இருப்பார்கள். மாணவர்கள் கூட்டாக படிப்பதை தவிர்த்துவிட்டு தனியாக உட்கார்ந்து படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். கூட்டாக மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து கூட்டாக படித்தாலும் சரி, அல்லது மற்ற மாணவர்களுடன் அதாவது பரீட்சைக்கு செல்லும் முன்பாக, தேர்வு எழுத செல்லும் முன்பாக மற்ற மாணவர்களுடன் கலந்து உரையாடும் போது சில குழப்பங்களை ஏற்படுத்தி விடுவார்கள். ஆகவே தனியாக படித்து தனியாக தேர்வு எழுத செல்லுங்கள். நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களோடு திரும்பி வருவீர்கள். நல்ல சந்தோஷத்தோடு திரும்பி வருவீர்கள். மற்றவர்களுடன் கலந்து ஆலோசிப்பதை தவிர்ப்பது நல்லது. அதே போலவே கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. விவாதங்களை தவிர்க்க வேண்டும். கணக்கு வழக்குகளை அவ்வப்பொழுது சரிபார்த்து விடுவது நல்லது. படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதில் சிறிது காலதாமதம் ஆனாலும் நிச்சயமாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். 2-3 இந்த இன்டர்வியூவில் உங்கள் தோல்விகள் அடைந்தாலும் அடுத்த இன்டர்வியூவில், அதாவது கேம்பஸ் இன்டர்வியூவில் முதலில் 3-4 கம்பெனியில் கிடைக்காமல் போகலாம். அதன் பிறகு கடைசியாக எப்படியாவது கடைசியில் வருகின்ற கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக நீங்கள் வேலைவாய்ப்பை பெறுவீர்கள். அந்த வேலைவாய்ப்பு என்பது நிரந்தரமாக இருக்காது, அதாவது தற்காலிகமாக இருக்கும். ஆனால் அடுத்த வருடம் உங்களுக்கு நல்ல நிரந்தரமான வேலைவாய்ப்புகள் கிடைப்பது வாய்ப்பு இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு அணிமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அணிமாற்றம் செய்தாலும் உங்களுடைய பெயரும் புகழும் நிச்சயமாக நன்றாக இருக்கும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள். முக்கியமாக பழம் பயிரிடுகின்ற விவசாயிகள், தென்னை, பனை போன்றவற்றை பயிரிடுகின்ற விவசாயிகள், மஞ்சள் கிழங்கு பயிரிடுகின்ற விவசாயிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். முக்கியமாக ஊடு பயிர் மூலமாக நல்ல லாபத்தை நீங்கள் பெற முடியும். சரியான காலத்தை அனுசரித்து நீங்கள் பயிரிட்டு நல்ல மகசூல் பெறுவீர்கள். நல்ல வருமானம் பெறுவீர்கள். அதை வைத்து வேறு இடங்களை வாங்கக்கூடிய அந்த நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருடம் ஒரு சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் பலவிதத்திலும் பெறுவதற்காக இருக்கிறீர்கள். மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு உபத்திரவங்கள், உடல் வலிகள் ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. மனைவியின் இருக்கின்ற ஆரோக்கிய குறைவுகளுக்கு ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் நல்ல மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், பிரதி சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நெய் தீபமும், அதன் பிறகு வியாழக்கிழமை குருபவனுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். தொழில்துறையில் இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்து அடுத்த ராகுகேது பயிற்சி வரையிலும் 1.5 வருடங்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி.